அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வருகையை குறித்து இந்த தெசலோனிக்கேயருக்கு பவுல் விவரித்து சொல்லுவதின் நோக்கம் என்ன என்றால், 3 ஓய்வு நாட்கள் பிரசங்கத்திலே உருவான சபையினர் இந்த 2ஆம் வருகையை அதிகமாய் நேசித்து அவர் வருவதை அதிகமாய் விரும்பினார்கள். அதே நேரத்தில் மற்ற விஷயங்களில் அவர்கள் அதிக கவனம் செலுத்தவில்லை. ஆகவே பவுல் அவர்களுக்கு சொன்னது என்னவென்றால், நீங்கள் நினைக்கிறபடி அவ்வளவு சீக்கிரமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருந்து விடாது. ஆகையால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஆயத்தம் என்னவென்றால், அடுத்த நிமிடம் இயேசு வருவது போல் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். இன்னும் அநேக நாட்கள் கழித்து வருவது போல் நீங்கள் செய்கிறவளை தேவனுக்குள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். Continue what you do, but hope he is coming the next moment. செய்கிறவளை செய்து கொண்டே இருங்கள், ஆனால் அடுத்த நிமிடத்தில் அவர் வரப்போகிறார் என்பது போல் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கள். நமக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டு. தேவனோடு கூட நித்தியமாய் வாழ்வது. மரணத்திற்கு பின்னதாக உள்ள வாழ்க்கை எனக்கு பாடுகளற்ற சந்தோஷமான வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். நரக வேதனையிலே காலமெல்லாம் நான் கிடந்து பாடுபடக்கூடாது. சந்தோஷமான பரலோகத்தில் தேவனோடு நான் மகிழ்ச்சியாய் நித்தியமாய் வாழ வேண்டும். அந்த ஒரு முடிவை நான் எதிர்பார்த்து இருக்கும் பொழுது வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். அவர் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் பரிசுத்தமாய் வாழ்பவர்களையும் தம்மோடு மத்திய ஆகாயத்திற்கு எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு பலன் அளிப்பார். 7 வருடம் அவர்கள் விருந்து உண்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியாக இருந்து அவர்கள் கனம் பண்ணப்படுவார்கள். அந்த 7 ஆண்டுகளில் மாம்சத்தில் மரித்தவர்களும் மாம்சத்தில் வாழ்பவர்களும் அவர்கள் கொடிய வேதனைப்படும். அந்த 7 வருடங்களில் மாம்சத்தில் வாழ்பவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் கொடிய வேதனைப்படுவார்கள். மாம்சத்தில் மரித்தவர்களும் பகிரங்க வருகையின் போது எழுந்து நியாய தீர்ப்படைந்து ஆக்கினைக்குள்ளாவார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் சொன்னான், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. மத்திய ஆகாயத்தில் தேவனோடு எடுத்து கொள்ளப்படுவார்கள். எனக்கும் அந்த காரியம்தான் வேண்டும். ஆகவே நான் என் வாழ்க்கையை உருவாக்குகிற வடிவமைக்கிற முக்கியமான காரியங்களில் அந்த வருகையை நான்
நினைக்கிறேன், அவரோடு நான் இருக்க வேண்டும், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்படியானால் நான் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்க வேண்டும் என்பதாக நான் என்னுடைய வாழ்க்கை முறையை அந்த வருகையில் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏற்றபடி அமைத்து கொள்பவனாய் இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயர் சபைக்கு இதைத்தான் ஆலோசனையாக சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், சகோதரரே, இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலத்தை பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இயேசுவுக்கும் தெரியாதுன்னா அப்போ யாருக்கு தெரியும்? நிறைய பேர் இந்த உலகத்தில் கணக்கு போட்டு, நான் அப்படி போட்டேன், எனக்கு ஆண்டவர் சொன்னார், அன்னைக்கு வரப்போகிறார், இன்னைக்கு வரப்போகிறார்னு அவர்கள் பொய்யும் புரட்டுமாக பேசுகிறார்கள். இயேசுவுக்கே தெரியாத ஒன்று இவர்களுக்கு தெரிந்து விடுமோ? ஆகையால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பவுல் சொல்லுகிறான், திருடன் வருகிற விதமாய் அந்த நாள் இருக்கும். திருடன் வர்ற நேரம் நமக்கு தெரியாது. ஆனால் ராத்திரி படுக்கும்போது வீட்டில் எல்லா கதவுகளையும் பூட்டிட்டு தான் என்ன செய்கிறோம்? படுக்கிறோம். ஊருக்கு ஏதாவது போனாலும் கதவை பூட்டினாலும் யாரோ ஒருவரை வீட்டில் இருந்து பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு போகிறோம். காரணம் என்ன? திருடன் வந்து விடுவானோ என்கிற ஒன்றிற்கு ஆயத்தமாக நாம் செய்கிறோம். அப்படியானால் கிறிஸ்து திருடன் வருகிற விதமாய் வருகிறேன் என்றால் அதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டாமா? நான் உங்களுக்கு ஒரு ஆயத்தம் இல்லாமல் இருந்து திடீரென்று நியாய தீர்ப்பை சந்தித்தவர்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக தானியேல் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பெல்ஷாத்சார் எனும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு முன்பாக ஒரு விருந்து பண்ணினான். திராட்சரசமும் மதுவும் குடித்தான். அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசுத்த பாத்திரங்களில் தானும் தன் பிரபுக்களும் மறுமனையாட்டிகளும் அங்கே மதுபானம் பண்ணினார்கள். அது மட்டுமல்ல, மரமும் கல்லுமான தேவர்களை புகழ்ந்தார்கள். அவன் கொஞ்சமாவது நினைத்திருப்பானா, நான் செய்கிற காரியம் தேவாதி தேவனுக்கு விரோதமானது, எருசலேம் தேவாலயத்தின் தேவனுக்கு விரோதமானது, நான் பரிசுத்தம் இல்லாமல் நடக்கிறேன் என்று நினைத்திருப்பானா? இல்லவே இல்லை. இவன் அதிக சந்தோஷமாயிருக்கும் பொழுது ஒரு கையுறுப்பு தோன்றி சுவரிலே ஏதோ ஒன்று எழுந்துவிட்டது. எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன நடந்ததுன்னா, 6ஆம் வசனத்தை பாருங்க. தானியேல் 5:6. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று அங்கே மோதிக்கொண்டன. நடுக்கம், பயம், திகில். சகோதரனே, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீர் ஆயத்தமாய் இல்லை என்றால் உம்முடைய நிலையும் இதுதான் இருக்கும். பயம், திகில், இடுப்பின் கட்டுகள், உம்முடைய வல்லமை எல்லாம் உம்மை விட்டு அகன்று போகும். உம்முடைய பலவீனங்கள் உம்மை பிடித்து கொள்ளும். முழங்கால்கள் ஒன்றோடொன்று இருக்கின்றன என்றால் அத்தனை நடுக்கமும் பயமும் உம்மை பிடித்து கொள்ளும். நரகத்தின் பயம் உம்மை பிடித்து கொள்ளும். ஆயத்தமில்லாத பெல்ஷாத்சார் அழிக்கப்பட்டான். நீர் எப்படி? ஆயத்தமில்லை, மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழவில்லை என்றால் உம்முடைய முடிவும் இப்படியே தான் இருக்கும்.
இவன் தேவனை அறியாதவன். ஆனால் ஒருவன் இயேசுவோடு மரித்தான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 2 கள்ளர்கள் இருந்தார்கள். அந்த 2 கள்ளர்களில் ஒருவன் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு, உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் அவன் தப்பித்து கொண்டான். அடுத்தவனோ, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஏளனம் பண்ணினான். அவனுக்கோ நியாய தீர்ப்பு அன்றைக்கே கிடைத்தது. அவன் நரகத்தில் தள்ளப்பட்டான். சகோதரனே, உமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை நீர் புறக்கணித்து உம்முடைய மனமும் மாம்சமும் விரும்பினது போல் சிற்றின்பத்திலேயே மூழ்கி இருப்பீர் என்றால் உம்முடைய முடிவு வரும்பொழுது நீர் அலறுவீர். ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். இன்னும் ஒரு ஆளை பாருங்கள். சபையில் உள்ள ஒரு விசுவாசி, தேவனுக்கென்று பயப்படுகிறவன், தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று சபையிலே மற்றவர்களுக்காக கொடுக்க வந்தவன். ஆனால் பொருளாசை அவனை பிடித்து கொண்டது. விற்ற பங்கில் ஒரு பங்கை தான் ஒழித்து தனக்கென்று வைத்து கொண்டான். தேவனுக்கு உள்ளதில் தனக்கு கொஞ்சத்தை திருடிக் கொண்டான். நடந்தது என்ன? தனக்கு முடிவு அன்றைக்கே வரும் என்று அவன் நினைத்திருந்தானா? தான் செய்த இந்த காரியம் தன் ஜீவனை எடுத்து போடும், தனக்கு பரலோகத்தை விட்டு தன்னை விரட்டிவிடும் என்று நினைத்திருந்தானா? இல்லை. ஒரு பாவம், பொருளாசை. என்ன நடந்தது? பேதுரு கேட்டான், இவ்வளவுக்கு தானா விற்றாய்? ஆம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீ பொய் சொல்லுகிறாயே என்று சொன்ன பொழுது நியாய தீர்ப்படைந்து செத்து விழுந்தான். அவன் வருகைக்கு ஆயத்தமாயிருந்தானா? இல்லை. அவன் முடிவு தான் நினைக்கும் நாளிலேயே தான் இருக்கும். நான் மற்றவைகளையெல்லாம் ஒரு மாதிரி செய்திருக்கிறேன், ஆகையால் தேவன் என்னை நியாயம் தீர்க்க மாட்டார், எனக்கு ஒரு மோசமான முடிவு வராதென்று நினைத்திருந்ததினால் பொய் சொல்ல தைரியம் கொண்டான். ஆனால் சகோதரனே, சகோதரியே, நீர் எதிர்பார்க்கிறபடி நியாய தீர்ப்பு இராது. சடன், திடீரென்று அவன் மேல் நியாய தீர்ப்பு வந்ததினால் அந்த அனனியா மாண்டு போனான். அவன் மனைவியும் அதே விதமாக அவளும் மாண்டு போனாள். என்ன நினைக்கிறீர்கள்? திருடன் வருகிற விதமாய் தேவன் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படவில்லை என்றால் அழிவு நிச்சயம். பவுலப்போஸ்தலன் அந்த தெசலோனிக்கே சபையருக்கு இதைத்தான் சொல்லுகிறான். நீ விழித்திரு, ஜெபம் பண்ணு, வருகைக்கு ஆயத்தமாயிரு, அதை எதிர்கொண்டு இரு, ஆனால் பரிசுத்தமாய் ஜீவி. எந்த நேரத்திலும் உன் முடிவு வரலாம். நமக்கு 2 காரியங்களினால் அந்த முடிவு வரலாம். ஒன்று, இன்றைக்கு திடீரென்று போகும் பொழுது ஒரு மரணம். நேற்றைய தினத்திலே ஒருவர் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார், பைக்கில் போய்கொண்டிருந்தார், பலவிதமான திட்டங்கள் செய்து அதை செய்யணும் இதை செய்யணும் என்று தீர்மானித்து காரியங்களை செய்ய முற்பட்டு கொண்டிருந்தார். ஒரே நிமிடத்தில் அவர் மரித்து போனார். அவருடைய திட்டங்கள் என்ன? ஆனால் அந்த மனிதனோ இயேசுவை அறியாதவன். அவனுடைய நித்தியம் எங்கே இருக்கும்? ஆகவே நமக்கு அந்த தேவனை சந்திக்கும் நேரம் ஒன்று
நம்முடைய மரணமாக இருக்கும், அல்லது நாம் உயிரோடு இருக்கும் பொழுது தேவன் வரலாம். இந்த இரண்டு வேளையும் நமக்கு தெரியாது. ஆகையால் அறியாத, இட் ஷுட் நாட் டேக் அஸ் அன்அவேர்ஸ். நான் அதற்கு ஆயத்தம் இல்லாமல் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பரிசுத்தவான்களைத்தான் தம்மோடு அழைத்து செல்வார். ஆகையால் உலகத்தால் கரைபடாதபடி உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவான். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படி? இன்றைக்கு உங்கள் ஆயத்தம் என்ன? பவுல் சொல்லுகிறான், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க கடவோம். அவர் வர்ற அன்னைக்கு வரட்டையா, வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வது புத்திஹீனம். உனக்கு ஒரு தெளிந்த புத்தி இல்லை. ஐயோ, திடீரென்று வந்துவிட்டால் நான் என்ன செய்வது, இப்பொழுதே ஆயத்தமாய் இருப்பேன் என்று சொல்லி ஆயத்தமாய் இருக்கிறவர்கள்தான் புத்திமான்கள். பவுல் சொல்லுறான் 6ஆம் வசனத்தில், மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல். தேவனை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்ப மாட்டார்கள். அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்களா? பரிசுத்தமாக்கி கொள்வார்களா? இல்லை. எனக்கு இந்த உலகம் போதும், யாரை ஏமாத்தினா என்ன, யாருக்கிட்ட திருடுனா என்ன, எனக்கு பணம் வேண்டும், எனக்கு ஒரு பெரிய வீடு வேண்டும், வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும், மற்ற யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்று வாழ்கிற ஒருவன் தேவனுடைய பார்வையில் நிர்விசாரமாய் ஜீவிக்கிறான். அவனுடைய ஆத்மாவை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இன்னொருவன் சொன்னான், என் நிலங்கள் ஏராளமாய் விளைந்தது, வைக்கிறதுக்கு இடம் இல்லை, என்ன செய்வேன்? பெருசாக களஞ்சியங்களை கட்டி சேர்த்து வச்சு அநேகம் வருஷங்களுக்கு உனக்கு இருக்கு, ஆத்மாவே புசித்து குடித்து இழைப்பார். ஆண்டவர் சொன்னார், இந்த ராத்திரியில் உன் ஆத்மா எடுத்து கொள்ளப்பட்டால் நீ சேர்த்ததெல்லாம் யாருக்கு போகும்? நிர்விசாரமாய் வாழ்ந்தால் முடிவு பரிதாபமாக இருக்கும். லாசரு ஐஸ்வர்யவான் சரித்திரத்திலே ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தான். தேவனை பற்றி நினைக்கவில்லை, மற்றவர்கள் தேவையையும் நினைக்கவில்லை. வாசலில் கிடந்த இந்த லாசருவை அவன் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. ஆனால் முடிவு எதிர்பாராமல் இருந்தது. வேதனைக்குள் போனான், லாசருவோ தேற்றப்பட்டான். சகோதரனே, இன்றைக்கு நீர் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர் என்றால் தூங்கிக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய ஆவியை தட்டி எழுப்பும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். அதை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும். பாவ மன்னிப்பை பெற்று பாவங்களற இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் நீர் காத்து கொள்ளும். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்களும் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். தேவனில்லாத காலங்கள் ராக்காலங்கள். சாத்தானுக்குள் இருக்கிற காலங்கள் ராக்காலங்கள். யூதாஸ் தேவனை காட்டி கொடுக்க அந்த துணிக்கையை வாங்கின பின்பு புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. அவனுக்கு ராக்காலமாயிருந்தது, சீஷர்களுக்கோ அது பகலாயிருந்தது. தப்பித்து கொள்ளும் ஒரு காரியம் மற்றவர்களுக்கு இருந்தது, அவனோ நாண்டு கொண்டு சாவதற்கு அவனுக்கு அது ஏதுவாயிற்று. ஆகவே நாம் பகலுக்குரியவர்கள்,
தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு எனும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரு நல்ல மனம் திரும்பின கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளங்கள். இந்த மூன்றையும் கிறிஸ்டியன் கிரேஸ் என்று சொல்லுவார்கள். இந்த மூன்றையும் நான் என் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாய் அனுசரித்து வந்தால், விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த மூன்றையும் நான் தரித்து கொண்டிருந்தால் கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்வேன். ஏனென்றால் தேவன் என்னை கோபாக்கினைக்கென்று உருவாக்காமல் என்னை தம்மோடு பரலோகத்தில் சந்தோஷமாய் இருப்பதற்கு அவர் பாருங்கள் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆகையால் பவுல் கடைசியாக சொல்லுகிற ஆலோசனை என்ன? நீ ரட்சிக்கப்பட்டிரு, நீ ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்து கொண்டாய், வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிறாய். இதே காரியத்தை உன் சகோதரனும் செய்யும்படி சொல். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அதுவே நாம் தேவனை சந்திக்க செய்ய வேண்டிய ஆயத்தம். ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, எனக்கு ஒரு நல்ல புத்தியை தாரும். உலகத்தை சார்ந்து, உலகத்தை நேசித்து, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல், ஆண்டவரே, மனம் திரும்பி பாவத்தை வெறுத்து நான் உம்முடைய இரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று உமக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து எந்த நிமிடத்திலும் உம்மை சந்திக்க பாத்திரவானாக ஜீவிக்க என்னை பலப்படுத்தி அருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.